இப்போ நம்ம ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வந்து 1558லேருந்து 1603 வரைக்கும் இருந்தது. ஆல்சோ கால் த எலிசபெத்தன் ஏஜ், த கோல்டன் ஏஜ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். Picture England as a stage freshly built, curtains wide open, the sea wind carrying ships toward unknown continents. Language is stretching its limbs. Theatre is alive. Poetry is glowing. Or at the center of it all stands one luminous figure. அது யாரு? வில்லியம் ஷேக்ஸ்பியர். But the age is bigger than one man. It is a cultural sunrise. இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து இந்த பீரியட் வந்து பிகின்ஸ் வித் த ரெயின் ஆஃப் எலிசபெத் த ஃபர்ஸ்ட். ஸோ கீ ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். டிஃபீட் ஆஃப் த ஸ்பானிஷ் ஆர்மடா, இது வந்து 1588 நடக்குது. ரைஸ் ஆஃப் சி எக்ஸ்ப்ளரேஷன், growth of trade and wealth, national confidence and unity, stability after religious conflicts. England felt powerful, adventurous and ambitious. அடுத்து ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ். என்ன ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா, ஒரு ரினைசன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. தி எலிசபெத்தன் ஏஜ் இஸ் பார்ட் ஆஃப் த ரினைசன்ஸ், இங்கிலீஷ் ரினைசன்ஸ். ரினைசன்ஸ் ஐடியாஸ் இன்க்ளூடட் ஹியூமனிசம், இன்ட்ரெஸ்ட் இன் கிளாசிக்கல் லேர்னிங், celebration of human potential, curiosity about science and discovery. Writers rediscovered Greek and Roman literature and infused English writing with classical beauty. ஸோ க்ரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சரை திரும்ப ரீமேக் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அது வந்து இங்கிலீஷ் ரைட்டிங்கில் இன்னும் ஒரு பியூட்டியோடு கொடுக்குறாங்க. ட்ராமா, இதில் த க்ளோரி ஆஃப் த ஏஜ் வந்து ட்ராமா தான். ட்ராமா இஸ் த க்ரவுன் ஜுவல் ஆஃப் திஸ் பீரியட். ஏன்னா முக்கியமான கேரக்டர் வந்து ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாரு, அவரோட திறமையெல்லாம் அந்த பீரியட் தான் காட்டுறாரு. Public theatres like the Globe Theatre were crowded with all classes of people. Features of Elizabethan drama: mixture of tragedy and comedy, powerful characters, blank verse, இது வந்து unrhymed iambic pentameter, rich poetic language, no strict classical rules. Major dramatists, ஃபர்ஸ்ட் வர்றது வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவரோட மேஜர் ஒர்க்ஸ் வந்து ட்ராஜடிஸ் வந்து 4 ட்ராஜடி இருக்கும். ஹேம்லெட், மேக்பெத், ஒத்தலோ, கிங் லியர். காமெடிஸ் வந்து ஆஸ் யூ லைக் இட், ட்வெல்த் நைட், எ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். ஹிஸ்ட்ரிஸில் பார்த்தோன்னா ஹென்ரி த ஃபோர்த், ரிச்சர்ட் த தேர்ட். சானட்ஸில் வந்து 154 சானட்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஹீ எக்ஸ்ப்ளோர்டு லவ், ஆம்பிஷன், ஜெலசி, பவர், betrayal and the human soul with unmatched depth. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டோஃபர் மார்லோ. இந்த கிறிஸ்டோஃபர் மார்லோ என்ன எழுதியிருக்காரு? டாக்டர் ஃபாஸ்டஸ் எழுதியிருக்கிறாரு. இன்ட்ரடியூஸ்டு பவர்ஃபுல் பிளாங்க் வேர்ஸ். டாக்டர் ஃபாஸ்டஸ் எழுதியிருக்கிறாரு. டாம்புர்லைன் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கிறாரு. ஹிஸ் ஹீரோஸ் ஆர் ஆம்பிஷியஸ் ஜாயன்ஸ் ரீச்சிங் பியாண்ட் ஹியூமன் லிமிட்ஸ். நெக்ஸ்ட்டு பென் ஜான்சன். பென் ஜான்சன் எப்படின்னா செட்டாரிக்கல் காமெடிஸ் அதிகமாக எழுதுவார். கிளாசிக்கல் டிசிப்ளின், ஓல்போன், தி ஆல்கமிஸ்ட், இது ரெண்டையும் அவர் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பொயட்ரி ஆஃப் த ஏஜ். பொயட்ரி வந்து ப்ளூம்டு லைக் எ ராயல் கார்டன். ஸோ இது முக்கியமான யார் இருக்காங்க அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர் இருக்கார். எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன எழுதியிருக்கிறாரு? எபித்தலாமியன், புரோத்தலாமியன் எழுதியிருப்பார். த ஃபேரி குவீன் எழுதியிருக்கிறாரு. அலிகோரிக்கல் எபிக் அந்த மாதிரி தான் எழுதியிருப்பார். ஸோ இன்னொன்று ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸாஸையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து சர் ஃபிலிப் சிட்னி. இவர் வந்து ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. டெவலப்ட் த சானட் ட்ரெடிஷன். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சானட்டை வந்து எப்படிலாம் எழுதலான்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷனே கொண்டு வராங்க. த சானட் பிகேம் ஃபேஷனபிள் அண்ட் எலகண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சானட்டில் எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 14 லைன்ஸ். ப்ரோஸ் ரைட்டர்ஸ், இதில் முக்கியமான ஆள் ஃப்ரான்சிஸ் பேக்கன். இவர் வந்து லேட் எலிசபெத்தன் பீரியடில் இருக்கிறாரு. இவர் நிறைய எஸ்ஸேஸ் எழுதுவார். இதில் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் திங்கிங் அதில் இருக்கும். கிளியராக இருக்கும், அப்பாரிஸ்டிக்காக இருக்கும் இவரோட எஸ்ஸேஸ் வந்து. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஏஜ். ஸோ இந்த ஏஜுக்குரிய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். ஸ்பிரிட் ஆஃப் அட்வென்ச்சர்.
அடுத்து national pride, experimentation in drama, rich poetic language, humanism, emotional intensity. It was bold, energetic, expressive. The language stretched like a young athlete discovering its strength. இது ஏன் முடிவடைஞ்சிச்சு இந்த பீரியட்னு பார்த்தோம்னா, இன் 1603 வந்து எலிசபெத் ஒன் வந்து இறந்து போயிடுறாங்க. அடுத்து ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் வந்து கிங் ஆகுறாரு. பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் டென்ஷன் இன்க்ரீஸ்ட். த மூட் பிகேம் டார்க்கர். தஸ் பிகின்ஸ் த ஜாக்கோபியன் ஏஜ். ஸோ ஜேம்ஸ் வரும்போது ஜாக்கோபியன் ஏஜ் வந்து வந்துடுது. இதுக்கு வந்து ஒரு குவிக் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பீரியட் வந்து 1558லேருந்து 1603 வரைக்கும் நியர்லி ஒரு அடுத்து ஆல்சோ கால்ட் எலிசபெத்தன் ஏஜ். அடுத்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ட்ராமா. ஷேக்ஸ்பியர் வந்து சென்ட்ரல் ஃபிகராக இருக்கிறாரு. பிளாங்க் வேர்ஸ் பர்ஃபெக்ட் பண்ணுறாங்க. ரினைசன்ஸ் ஸ்தோத்திரம் ரினைசன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பப்ளிக் தியேட்டர்ஸ் ஃப்ளரிஷ்ட். ended with the death of Elizabeth I. இப்போ நான் வந்து 30 MCQs கேட்டிருக்கேன். சாட் ஜிபிடி ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எலிசபெத்தன் ஏஜ். தி எலிசபெத்தன் ஏஜ் லாஸ்டட் ஃப்ரம் 1558லேருந்து 1603 வரைக்கும். தி எலிசபெத்தன் ஏஜ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட். The defeat of the Spanish Armada occurred in 1588. The most dominant literary form of the age வந்து என்னது? Drama. The Globe Theatre is associated with William Shakespeare. Blank verse was perfected by யாரு? B. Marlowe and Shakespeare. Dr. Faustus யார் எழுதுனாங்க? Christopher Marlowe. The Fairy Queen was written by Edmund Spenser. The Spenserian stanza was introduced by Spenser himself, Edmund Spenser. Next, Astrophil and Stella. இது யார் எழுதுனாங்க? Philip Sidney. Shakespeare wrote how many sonnets? 154 sonnets. Which of the following is a Shakespearean tragedy? ஸோ இதில் பார்த்தோன்னா டுவெல்த் நைட், டெம்பஸ்ட், ஹேம்லெட், ஆஸ் யூ லைக் இட் இருக்கு. ஹேம்லெட் தான் ட்ராஜடி. விச் இஸ் அ ஷேக்ஸ்பியரன் காமெடி? ஸோ காமெடி வந்து மேக்பெத் கிடையாது, ஒத்தலோ கிடையாது, கிங் லியர் கிடையாது. ஆஸ் யூ லைக் இட் தான் காமெடி. த ரினைசன்ஸ் எம்ஃபசைஸ்ட் என்னத்தை எம்ஃபசைஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஹியூமனிசம். த எலிசபெத்தன் தியேட்டர் வாஸ் ஓப்பன் டு ஆல் கிளாஸஸ். தி essay form was developed by Bacon. Shakespeare was born in B. 1564. The Elizabethan age is often called the Golden Age. Next, Tamburlaine was written by Christopher Marlowe. The chief poetic form of the age was sonnet. The theme of human potential belongs to human potential வந்து Renaissance. Walpole was written by B. Ben Jonson. The Elizabethan age ended with the death of Queen Elizabeth I. Shakespeare mainly wrote in என்ன இதில் எழுதினாங்க? B. Blank verse. Which work is a history play by Shakespeare? History play வந்து Henry IV. The English Renaissance began under A. Tudor rule. The main source of Renaissance inspiration was Greek and Roman classics. So Renaissanceக்கு இன்ஸ்பிரேஷனே Greek and Roman classics தான். Elizabethan drama ignored classical unities. The age of Shakespeare directly precedes Jacobean age.